நான் அப்போ 4th ஸ்டாண்டர்டில் இருந்தேன். எனக்கு ஐ ஹேட் இஷ்யூ வித் மை டீத். ஸோ அதுக்கோசரம் டென்டிஸ்ட் கிட்ட போயிருந்தேன். அண்ட் தட் டென்டிஸ்ட் ஹேப்பன் டு பி சுவாமிஸ் டிவோட்டி. ஸோ சுவாமி பற்றி பேசின்னு இருந்தார். அண்ட் ஹீ டோல்ட் மீ, உனக்கு வந்து ஏதாவது கஷ்டம் இருந்தது அப்படின்னா நீ சுவாமிக்கு வந்து லெட்டர் எழுது, கண்டிப்பாக சுவாமி வில் ஆன்சர் யுவர் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொன்னார். ஐ வாஸ் வெரி ஸ்மால். ஆனாலுமே அவர் சொன்னது வந்து இட் ஹேட் அ லாட் ஆஃப் இம்பேக்ட். அண்ட் அது வந்து அன்றைக்கி நைட்டே நான் போயிட்டு சுவாமி ரூமில் சுவாமிக்கு லெட்டர் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஒன்லி 2 things தட் வாஸ் ரன்னிங் இன் மை மைண்ட். ஒன்று வந்து ஐ ஹேட் திஸ் ஹேபிட் ஆஃப் தம் சக்கிங். ஸோ அந்த விரல் போடுற பழக்கம் எனக்கு இருந்தது. அதிலிருந்து நான் வெளில வரணும் சுவாமி. ஏன்னா நிறையா ட்ரை பண்ணிட்டேன் அம்மா அப்பா, பட் சம்ஹவ் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் ரிட் ஆஃப் தட் ஹேபிட். அண்ட் என்னோடய தம்பிக்கு வந்து சின்ஸ் ஹிஸ் பர்த் ஹீ வாஸ் சஃபரிங் வித் வீசிங். ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன் அம்மா அப்பா தம்பி. ஸோ அது வந்து அவனுக்கு வீசிங் சரியாக போகணும் அப்படிங்கிறதும் அந்த லெட்டரில் எழுதியிருந்தேன். அந்த லெட்டர் எழுதி அன்றைக்கி சுவாமிக்கிட்ட வச்சேன். அன்றைக்கி நைட்லேருந்தே எனக்கு அந்த விரல் போடுற பழக்கம் நின்றுடுத்து. அண்ட் என் தம்பிக்கு இன்னி வரைக்கும் வீசிங்னால் பெருசாக எந்த கஷ்டமும் அவன் பட்டதில்லை. ஸோ how beautifully Swami, establishes that connect.